வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். சமீப காலத்தில் தொடர்ச்சியாகவே சில நேரங்களில் நான் அந்த மகிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஊழல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி மகிந்த ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நான் காணொளிகளை வெளியிட்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் சில நண்பர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். மகிந்த ராஜபக்சே ஒரு பெரிய ஆளுமை, அவருக்கென்று கட்சி இருக்கின்றது, அந்த கட்சியின் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் மகிந்த ராஜபக்சே கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு செய்தி என்கின்ற கருத்தை தான் பதிவிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அனுர அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கூடிய விரைவில் மகிந்த ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். எதற்காக மகிந்த ராஜபக்சே கைது செய்யப்படுவார்? அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன? அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதா? அரசு சார்பில் இதனை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, மகிந்த ராஜபக்சே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற அடிப்படையில் தான் நடத்தப்படுவார். அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு, அது நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட்டு மகிந்த ராஜபக்சேவிற்கான தண்டனை வழங்கப்படும் என்று அரசு சார்பில் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மகிந்த ராஜபக்சே ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது வீடு ஒதுக்கிய விவகாரத்தில் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. அவர் மீது லஞ்சம் சார்ந்த பதிவுகள் பதிவாகி இருந்தன. அதற்காக மகிந்த ராஜபக்சே அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதும், அதுபோல் அவருடைய மனைவியின் வங்கி கணக்கில் 44 லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த பணம் எப்படி வந்தது என்பதை மையப்படுத்திய கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டதின் அடிப்படையில் அவரும் விசாரிக்கப்பட்டார் என்கின்ற செய்திகள் எல்லாமே நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த சூழலில் சீனாவோடு நெருக்கமாக இருந்த மகிந்த ராஜபக்சே அவர்கள் சீனாவின் பல நிறுவனங்கள் இலங்கையில் தங்களுடைய கிளைகளை தொடங்குவதற்கான களங்களை எடுத்த பொழுது அதற்காக மகிந்த ராஜபக்சேவுக்கு ஒரு பெரும் தொகை வழங்கப்பட்டது என்ற செய்திகளும் வருகின்றன. அந்த பெருந்தொகைகளை பெற்றுக்கொண்ட மகிந்த ராஜபக்சே வெளிநாடுகளில் தனக்கான தீவுகளையும் தனக்கான தொழிற்சாலைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு மகிந்த ராஜபக்சே மீது எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் தற்பொழுது மகிந்த ராஜபக்சேயின் ஊழல் சார்ந்த பல செய்திகள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன. டிஜி குணசேகரா என்பவர் நடத்திய ஒரு ஆய்வின் அடிப்படையில் இப்பொழுது அவர் ஒரு வழக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த வழக்கில் மகிந்த ராஜபக்சே சுமார் 600 மில்லியன் ரூபாய் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் மட்டுமே ஊழல் செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். த ஃபைனான்ஸ் என்கின்ற நிறுவனம் திவாலாகிவிடும் என்பதை தெரிந்திருந்தும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கான களத்தை எடுத்ததின் பின்னணியில் லஞ்ச பணங்கள் பரிமாறப்பட்டதின் விளைவுதான் என்பதையும் அழுத்தமாக அந்த டிஜி குணசேகரா என்பவர் பதிவிட்டிருக்கின்றார். தேசிய வங்கி தொடர்பாக 2012ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் நடத்திய ஆய்வில்தான் இந்த 190 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டு மகிந்த ராஜபக்சேவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அப்படியென்றால் மக்கள் வரிப்பணத்தை மக்களை காட்டி மிகப்பெரிய கொள்ளையை நடத்தி இருக்கிறார் மகிந்த ராஜபக்சே என்கின்ற செய்திகள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணையை முடுக்கிவிடக்கூடிய களங்களை அரசு எடுத்திருக்கிறது. மகிந்த ராஜபக்சேயோடு அவரோடு நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் மீதும் வழக்குகள் பாய்வதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, தன் மீது
திட்டமிட்டு அரசியல் ரீதியான தாக்குதலை அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றும் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள், மக்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எந்த சூழலிலும் இழக்க மாட்டார்கள், காரணம் இந்த மண்ணிற்காக களத்தில் நின்று போராடியவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று மகிந்த ராஜபக்சே மக்களை நம்பி இருக்கக்கூடிய களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நாம் அறிந்த அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஊழல் சார்ந்த வழக்குகளை முன்னிலைப்படுத்தி விசாரணைக்கென்று இவர் மகிந்த ராஜபக்சே அழைக்கப்படுவார் என்றும், அப்படி அழைக்கப்படுகின்ற மகிந்த ராஜபக்சே அவருக்கு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான ஆதாரங்கள் முன்னெடுத்து வைக்கப்படும் என்றும், அவர் விசாரணைக்காக வரக்கூடிய களத்திலே அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் தொடர்ச்சியாக மகிந்த ராஜபக்சே மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. இதுவரை தங்களை மகாத்மாவாகவும் யோக்கிய சிகாமணிகளாகவும் காட்டிக்கொண்டிருந்த மகிந்த ராஜபக்சேயும் அவர்கள் வட்டாரங்களை சார்ந்தவர்கள் மீதும் தொடர்ச்சியாக வழக்குகள் பதிவாவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த சூழலில் தங்களுடைய சட்டத்தரணிகளை கையில் எடுத்து அவர்கள் மூலம் இந்த வழக்கை நேரடியாக சந்திப்பதற்கான களத்தையும் மகிந்த ராஜபக்சே எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியும் வருகின்றன. அதே வேளையில் மகிந்த ராஜபக்சனுடைய வாக்குமூலம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அவருடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது உளவு பிரிவை சார்ந்தவர்கள் என்கின்ற பதிவையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. கூடிய விரைவில் மகிந்த ராஜபக்சே அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான ஒரு களம் இந்த ஆட்சியில் உருவாகும் என்பதை பலரும் எடுத்து வைக்கிறார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் அனுரா அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல் ஏறக்குறைய மகிந்த ராஜபக்சேவிற்கு பின்னப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பின்னலாக இருக்கிறது. இதில் மகிந்த ராஜபக்சே மாட்டி சிறை செல்வாரா, அல்லது தன்னுடைய ஆளுமையை வைத்து யார் காலிலாவது விழுந்து தன்னை பாதுகாப்பதற்கான களத்தை எடுப்பாரா? இந்த கேள்விகள் இப்பொழுது பிரதானமாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது மகிந்த ராஜபக்சேயின் முகமூடிகள் கலன்று அவர்களுடைய உண்மை நிலவரங்கள் மக்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. நன்றியுடன் இன்பா.